அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி சகோதரர் பிரகாஷ் அவங்கள சந்தித்து ஆன்மீகம் சம்பந்தமான, தியானம் சம்பந்தமான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் திரு பிரகாஷ். வணக்கம் டாக்டர். நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோட தியானம்னா என்ன, சுத்திகரிப்புனா என்ன, பிரார்த்தனைனா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த பயிற்சிகளோட அல்லது ஒரு ஆன்மீகத்தோட நோக்கம் என்ன? பாபுஜி மகாராஜ் அவருடைய 10 நியமங்களில் 3வது நியமாக சொன்ன மாதிரி, ஆன்மீகம்னா ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். தேடுதல். நம்ம எதை தேடுறோன்றது நம்ம தான் முடிவு பண்ணோம். விஞ்ஞானிகள்லாம் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடினாங்க. ஏன்னா நீங்களே இங்கிலீஷில் மெடிடேஷனுடைய டெஃபினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அபவுட் தட் விச் யூ திங்க் கண்டினியூஸ்லி, எதை பற்றி தொடர்ச்சியாக எண்ணுகிறீர்களோ அது தியானம்னு வெப்ஸ்டர் டிக்ஷனரி சொல்லுது. அவங்க ஒரு கண்டுபிடிப்பை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ மேரி கியூரி இருக்காங்கன்னா அவங்க ஒரு கண்டுபிடிப்பை பற்றி யோசிக்கிறாங்க. ஐன்ஸ்டைன் ஒரு கண்டுபிடிப்பை பற்றி யோசிக்கிறாரு. எடிசன் ஒரு கண்டுபிடிப்பை பற்றி யோசிக்கிறாரு. நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுது, அவர் ஏன் ஆப்பிள் விழுந்ததுன்னு யோசிக்கிறாரு. கிராவிட்டி கிடைக்குது. ஆன்மீகன்றது ஒரு தேடுதல். தேடுதல்ன்றது நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் தேடலாம், ரொம்ப ரொம்ப பெருசாகவும் தேடலாம். ஏணியில் பல படிகள் இருக்கிற மாதிரி. எண்ணிக்கையே இல்லாத ஒரு ஏணியில் படியில் ஏறி போகிறீங்க. ஜேர்னி ஆஃப் இன்ஃபினிட்டின்னு ஆன்மீகத்தை பற்றி சொல்லுவாங்க. முதல் படியில் நம்ம என்ன தேடுறோம், 2வதுல என்ன தேடுறோம், 3வதுல என்ன தேடுறோம் அப்படின்னா 10வதுல தேடுறவனோட 1வது தேடுறவன் தப்பா குறைவா? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 3வது படித்த ஒரு முதல்வர் இருக்கார். 3வது மட்டுமே படிச்சுட்டு முதல்வர் இருந்தவர், படிக்காத மேதையின் காமராஜரை பற்றி சொல்லுவாங்க. உங்களுடைய தேடுதல் அது எந்த பிளேனில் இருக்குன்றதை பார்க்கணும். லௌகீக தேடுதலா, இல்லை இதை தாண்டிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இயற்கையில் இருக்குது அதை தேடுறோமா? இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து தேடுதல்ன்றது அமையிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஆன்மீகம்ன்றது ஒரு தேடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதை நோக்கிய தேடுதல்? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தேடுதல் இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், எனக்கு வாழ்க்கையில் நார்மலாக நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்குறதுன்னு வாழ்க்கையில் வெற்றி அடையணும், தோல்வி அடையக்கூடாது. வெற்றி அடையிறதுனா ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் வெற்றி. கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தா 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ். வெற்றியினோட டெஃபினேஷன் தொடர்ச்சியாக மாறிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு எண்ட்லெஸ் ஜேர்னி மாதிரி போயிட்டே இருக்குது, ஒரு முடிவில்லாத பயணம். இதே மாதிரி தான் ஆன்மீகம். எதை தேடுறோன்றது நம்ம தான் தேடணும். சார்ஜி மகாராஜ் இதுக்கு அடிக்கடி ஒன்று பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். த மைண்ட் கெனாட் கன்சீவ் வாட் த பிரெயின் டசன்ட் நோ அப்படின்வார். எது உங்களுடைய மூளைக்கு உங்களுக்கு தெரியாதோ அது உங்களுடைய மனதிற்கு புரியாது. ஒரு உதாரணம் ஒன்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 1400 1500s முதலாக ஐரோப்பா நாட்டிலேருந்து படகுல போகிறாங்க. அது போகும்போது அவங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சிட்டு அந்த பக்கம் போய்டுறாங்க. அவங்க கண்டுபிடிச்சதான் இந்தியான்றதை மேற்கு சைடில் கண்டுபிடிச்சா அது வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அவங்க தேடி போகும்போது போகிற வழியில் ஒரு பெரிய ஐலண்டுக்கு அவங்க முதல்ல போகிறாங்க. அந்த ஐலண்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாவீரர்கள்லாம் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் இது வரைக்கும் எந்த விஷயத்தில் அவங்களால செய்ய முடியாது இல்லைன்ற அளவுக்கு அவங்களுக்கு திறமைகள் இருக்குது. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு காமெடியான ஒரு சிறந்த விஷயம் நடந்ததுன்னா, அவங்க இப்போ இங்கே போகிற அந்த வீரர்கள் ஐரோப்பா வீரர்களோடு தோத்துடுறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க படகுல போகிறாங்க. இவங்க படகுல ஒரு 7-8 படகுல போயிட்டு ஆயிரக்கணக்கான வீரர்கள் தரையில் இறங்குறாங்க. இவங்க லைஃப்பில் ஒரு ஐலண்டில் இருந்ததுனால இவங்க படகு பார்த்ததே கிடையாது. அதனால் அவங்களுக்கு படகு தண்ணியில் வரும்போது படகு கண்ணில் தெரியலையாம். உதாரணத்தை நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எம்பாடிட் சோல்னு சொல்லுவோம். உயிருடன் உடலுடன் சேர்ந்த உயிர் உள்ள ஆன்மா ஜீவராசிகள். இப்போ உடலில் இல்லாத எவ்வளோ ஜீவராசிகள் நம்ம சுற்றிட்டு இருக்கலாம். கேமராமேனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நம்ம இங்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல, என்னால் பார்க்க முடியல. இப்போ என் கண்ணில் காற்று தெரியலை, ஆனால் இங்கே காற்று இருக்குது, ஒளி இருக்குது. ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம், ஒளியை நம்ம பார்க்க முடியல. அவங்க அந்த கப்பலை பார்க்கல, ஆனால் மனிதர்களை பார்த்துருக்காங்க. கப்பல்லேருந்து அவங்க இறங்கின உடனே அந்த மனிதர்களை பார்த்தோன்னா போருக்கு யாரோ வராங்க தெரிஞ்சு போர் போடுறாங்க. அதுக்குள்ளே லேட் ஆகிடுது, தோத்துடுறாங்க. இந்த உதாரணத்தை சாரி மகராஜ் சொல்கிறாரு, வாட் த பிரெயின் டசன். உங்களுடைய மூளைக்கு ஒரு விஷயம் முன்னாடி புலப்படலைன்னு சொன்னால் உங்களால் அதை மனதளவில் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அறிவு படைத்த மனிதன் வர வரைக்கும் கடவுளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் தான் யோசிக்கிறேன், இதை தாண்டி எதாவது இருக்குமா, அது என்னவாக இருக்கும். முதல்ல ஒளியை கடவுளாக நினைக்கிறான், காற்றை கடவுளாக நினைக்கிறான், சூரியனை கடவுளாக நினைக்கிறான், மழையை கடவுளாக நினைக்கிறான்.
இது இருக்காதுப்பா, இது ஏதோ ஒரு இடத்துல இருந்து வருதுன்னு இதை தாண்டி ஒன்று இருக்கும், ஒன்றை தாண்டி இருக்கும், ஒன்று தாண்டி இருக்கும். இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு டெஃபினேஷன் கிடையாது. கடவுள் என்ன செய்வாருன்னு சொல்லுவாங்க, கடவுளுடைய குணாதிசயங்கள் சொல்லுவாங்க, கடவுளை நீங்கள் கும்பிடலன்னா என்ன கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. நான் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினேஷனே பண்ண முடியாது. அதனால தான் பாபுஜி மகாராஜ் ரொம்ப அழகாக கடவுளை பற்றி டிஃபைன் பண்ணுறாரு. காட் இஸ், கடவுள் என்பவர், அவ்வளோதான், அதோடு விட்டார். காட் இஸ்ன்னு விட்டார். ஏன்னா அது தெரியாது, வார்த்தைகளால் உங்களால் ஏன்னா வார்த்தைன்றதே ஒரு லிமிட்டேஷன். வார்த்தைகளால் சொல்ல முடியாத தாண்டிய உணர்வுகளால் உணரக்கூடிய. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் கடவுளை காட்டுன்னு கேட்கும்போது பலாரும் கணத்தில் அரைஞ்சாராம். ஏன் அரைஞ்சின்னு கேட்குறாங்க. அரைஞ்சவனு என்ன ஆச்சு, வலிக்குது அப்படின்னு சொன்னார். வலியை காட்டு அப்படின்னாராம். வலியை காட்ட முடியாது, உணரணும். அதேமாதிரி தான்ப்பா கடவுளை உணரணும், காட்ட முடியாது. இது எப்படி வார்த்தைகளோ ஒரு புது மனிதனுக்கு புரிய வைப்பீங்க. இதே மாதிரி தான் கொள்கையோ இல்லை ஆன்மீகத்தில் தேடலை அமைத்தலும். உங்களுடைய மூளைக்கு எது தெரிகிறதோ அதை தேட ஆரம்பிங்க. என்னுடைய பார்வையில் நான் பார்த்த விஷயம், இது ரைட்டோ தப்போ பார்க்கக்கூடிய மக்கள் தான் டிசைட் பண்ணும். ஒரு பொருள் எடுங்க, அதனுடைய பின்புலத்தை, அதனுடைய மூலத்தை தேடுங்க. அது மூலத்தை தேடும்போது அடுத்தது அதற்கு பின்னால் ஒரு மூலம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு மூலம். இதை சார்ஜ் மாதிரி அழகாக ஆன்மீகம் என்பது வெங்காயத்தை உரிப்பது போல்னு சொல்லி சொன்னார். முதல்ல ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உரிக்கிறீங்க, அடுத்த லேயர், அடுத்த லேயர், ஒரு 7 லேயர், கடைசியில் உரிச்சு போய் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் கிடையாது. காட் இஸ் நத்திங்னஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மனசுக்கு நத்திங்னஸ்னால் புரியாது. ஸோ ஆன்மீக தேடல் என்பது முதலில் எதையாவது தேட ஆரம்பிங்க, அதோட நிறுத்திடாது. இதுக்கு பின்னாடி என்ன, அதுக்கு பின்னாடி என்ன, அதுக்கு பின்னாடி, கடைசியில் போனீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இதை அனைத்தையும் உருவாக்கி ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் தான் உண்மையான தேடல் அப்படின்றது ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை. அதனால் இன்றைக்கி புரியுமா? ஒரு பிறந்த குழந்தைக்கு நீ வயசானவன கல்யாணம் ஆகி நீ ஒரு குழந்தை எடுத்து, அந்த குழந்தை ஒரு குழந்தை எடுத்து எனக்கு பேத்தி ஒன்றுன்னு சொன்னால் அந்த பிறந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? அது பருவமே, இது அந்த வயசுக்கு வரும்போது தான் அதனுடைய விஷயம் புரியும். அதை போன்று நம்ம எதை சொன்னாலும் இன்றைக்கி நமக்கு புரியக்கூடிய விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை தேட இருக்கு. எது இயக்கப்படுகிறதோ அது பின்னால் இயங்கும் சக்தி ஒன்று இருக்குது. அந்த இயங்கும் சக்தி பக்கத்தில் போனீங்கன்னா அது ஒரு இயக்கப்படும் சக்தின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதற்கு பின்னால் ஒரு இயங்கும் சக்தி இருக்கும். ரூட்டுக்கு போய் கடைசியில் போகும்போது ஒரு விஷயம் தெரியும், அதுதான் அல்டிமேட் தேடலாக இருக்கணும். அது ஆனால் இன்றைக்கி புரியுமானா மேபி 1 in a million will understand. ஸோ இந்த கடவுள் அல்லது ஆன்மீகம்னு சொல்கிறது அறிவை தாண்டின விஷயமா? அறிவை தாண்டிய விஷயன்றது தான் எல்லாமே, எல்லா ஞானிகளும் சொல்கிறது. நம்ம இது ஒரு எபிசோடில் ஏற்கனவே பேசணும். ஃப்ரம் திங்கிங் டு ஃபீலிங், ஃப்ரம் ஃபீலிங் டு பிகமிங், ஃப்ரம் பிகமிங் டு பீயிங் சொல்லிடும். முதலில் எண்ணத்தால் தேட ஆரம்பிக்கிறோம். எதை எண்ணமாக தேட ஆரம்பிக்கிறோமோ அதனுடைய உணர்வுபூர்வமாக மாறுகிறோம். அந்த உணர்வுபூர்வமாக மாறும்போது அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய சோர்ஸ் எது, அதை மாதிரியே மாறிடலாமே பிகமிங்னு மாறுறோம். கடைசியில் அது மாறினதுக்கப்புறம் எப்படி அந்த ராதையை தன்னுடைய உச்சக்கட்ட பக்தியில் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறாங்களோ, எப்படி கிருஷ்ணர் தன்னுடைய உச்சக்கட்ட பக்தியில் ராதே ராதேன்னு சொல்கிறாரோ, கடைசியில் நீங்கள் அதுவாகவே மாறிடுறீங்க. அப்போ மாறினதே உங்களுக்கு தெரியாத நிலை ஒன்று வந்துடும். இந்த நிலை வரும்போது இது உடம்பால் உணர முடிகிறதா, அல்லது மனசால் உணர முடியுமா, அல்லது ஆன்மாவால் உணர முடியுமா? உணர்வை டிஃபைன் பண்ணது அழகாக தமிழில் ஒரு சேயிங் இருக்குது டாக்டர் ஸ்ரீவர்மா, கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. இது உணர்வுகளையும் தாண்டிய ஒரு விஷயம். நான் ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி, அது எதை அனுபவிச்சுட்ருக்குன்னு அதால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அதனுடைய அனுபவம் பொய்யாயிடும். எதை அனுபவிச்சாலும் அது தெரியவே தெரியாது. ஒன்லி இந்த டினையல் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணக்காரராக இருக்க வரைக்கும் பணத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியாது. ஏழையாக மாறணும்னா பணம் இருந்ததுன்னு தோணும். அதை போன்ற ஒரு நிலை தெய்வீக நிலை, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. சின்ன வயசில் நம்ம சொல்லுவாங்க, நெருப்பினால் அழியாதது, நீரினால் விலகாது, கரையாது அப்படின்னு அதை அறிவுக்கு சொல்லுவாங்க. அறிவையும் தாண்டி ஒரு விஷயம். இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச 6வது அறிவு, 7வது அறிவுன்னு படம்லாம் எடுக்கிறாங்க. மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இதுக்கு மேலே இருக்குதுன்னு தாஜி சொல்கிறார். பல டைமென்ஷன்ஸ் அறிவை தாண்டி இருக்குது. உனக்கு அது புலப்படலை, ஏன்னா உனக்கு அதை பற்றி தெரியாது. அது தெரியும் போது இதுவோ அப்படின்னா இது இல்லை, ஏ நெத்தி, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, ஃபைனலாக அது ஒன்றும் இல்லைன்ற கம்ப்ளீட்டான அந்த நத்திங்னஸ் ஸ்டேட் வரும்பொழுது, அதற்கு பாபுஜி மகாராஜை பற்றி அவருடைய டைரியில் நான் படிச்சிருக்கேன். அவருக்கு இருப்பதற்குள் மையம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை லாலாஜி மகாராஜ் கொடுக்கும்போது எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரா. இட்ஸ் அ பேரன் வேஸ்ட் லேண்ட் அப்படின்றாரு. இங்கே ஒன்றுமே இல்லையே, இதற்காக நான் இவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்றாரு. அப்போ லாலாஜி மகாராஜ் சொல்கிறாராம், இந்த தகுதியை, இந்த கண்டிஷன் அவங்ககிட்ட எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ எடுத்துடாதீங்க. அப்போ சொல்கிறாரு, கடவுள் இல்லை தெய்வீக நிலைமை என்பது என்னவென்றால்,
எது இல்லாமல் நீ வாழ முடியாதோ, எது இருந்தாலும் உனக்கு புரியாதோ அந்த நிலைமை. இந்த நிலைமை வந்து ஒரு ஆன்மீகத்தோட ஒரு உணர்வு நிலையா இருக்கிறது அல்லது உச்சநிலையா இருக்கிறது. உச்சநிலைன்னு வச்சு உணர்வு நிலையை தாண்டிய ஒரு நிலை. உச்சநிலை. இந்த நிலையை அடையறதுக்கு நம்மளோட மனசுல ஒரு தூய்மை இருக்கணுமா? அல்லது ஆன்மால ஒரு தூய்மை இருக்கணுமா? இந்த ஆன்மான்னு சொல்றத வந்து ஒரு ஆன்மீக பயிற்றுவிப்பவரா, ஆன்மானா என்னன்னு நம்ம சாதகர்களுக்கு புரியிற மாரி சொல்லுங்க. இது ஒரு ஜென்னில் அழகா ஒரு கேள்வி. ஜென் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது, அந்த லைட்லேருந்து இவ்வளோ நேரம் வந்த ஒளி எங்கே போகுது? அப்படின்ற ஒரு கேள்வி. இது மாதிரி ஜென் கொஸ்டின்ஸு நெட்டில் தேடிங்கன்னா பயங்கரமாக வரும். நம்மளுடைய பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் கூட இதெல்லாம் போய் தேடி பார்க்கலாம். இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. இதை போன்று ஆன்மான்றது நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரகாசிப்புன்றது வெளியில் தெரியுது. இந்த பிரகாசிப்பு எப்படி ஒரு ஒளிக்கு ஒரு பிரகாசிப்பு தெரியுது, பின்னாடி எலக்ட்ரிசிட்டி இருக்கோ, அந்த எலக்ட்ரிசிட்டியை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண எப்படி லைட்டு போயிடுதோ, அதை போன்ற ஒரு சக்தி தான் உங்களுடைய ஆன்மான்றது. இதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க, அத்வைத்தம் சொல்லுவாங்க, துவைத்தம் சொல்லுவாங்க, விசிஷ்ட துவைத்தம் அத்வைத்தம் சொல்லுவாங்க. பல ஆச்சாரியர்கள் இதை பற்றிலாம் வெவ்வேறு விதமாகலாம் பேசியிருக்காங்க. ஆன்மான்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐ ஆஃப் த ஸ்டார்ம் மாதிரி. இந்த ஐ ஆஃப் த ஸ்டார்ம் நீங்கள் போய் அந்த படம் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, ஆக்டிவிட்டியே இருக்காது. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு ஸ்டார்ம் வரும்போது பெஸ்ட் இடம் எங்கிறனா ஐ ஆஃப் த ஸ்டார்மில் இருக்கும். அங்கே ஒன்றுமே ஆக்டிவிட்டி கிடையாது, அப்சல்யூட் ஸ்டில்னஸ் இருக்கும். ஆனால் அதுலேருந்து தான் எல்லாம் உருவாகிடுது. நான் ஒரு போன வாரம் ஏதோ ஒரு வேலையாக செக்ரட்டரியேட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ஒன்றுமே பெருசாக ஒன்றும் சத்தம் எல்லாம் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்து ஏதோ ஒரு விஷயமா பேசுறதுக்கு போயிருந்தேன். சாதாரணமாக போயிட்டுருக்கேன். ஆனால் ஒரு 100 கிலோமீட்டர் 200 400 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பூகம்பம் வெடிக்குதுன்னா இங்கே எடுக்கிற முடிவு அப்சல்யூட் ஸ்டில்னஸ், அப்சல்யூட்டாக காமாக இருக்குது. இதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தில் வந்து 3 பகுதியாக பிரித்து நம்ம படிக்கிறோம். முதல்ல ஸ்தூல ஸ்தரீரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்தூல ஸ்தரீரம்ன்றது உடல் சார்ந்த விஷயங்கள். இது வந்து ஒரு அளவுக்கு தான் இதுக்கு வளர்ச்சிகள் உண்டு. ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி. குழந்தையாக பிறந்த குழந்தை அது பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை ஒரு 70 80 90 வயசு வேறு படிவங்களில் உடல் வளர்கிறது. ஒரு லெவலுக்கு மேலே அபரிதமாக வளர முடியாது. 5 அடி இருக்கிறோம் 12 அடி ஆக முடியாது. 2 அடி ஃப்ரேம் இருக்கிறோம் 20 அடி ஃப்ரேம் ஆக முடியாது. ஒரு லெவலுக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ராக்ஷனில் போயிட்டு அது பாட்டுக்கு டெத்தை நோக்கி போயிடுது. கடைசியில் புதைக்கிறதோ இல்லை எரிக்கிறதோ எல்லாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய சட்டில் பாடின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுடைய காரண சரீரம் சொல்லலாம். இதுதான் உங்களுடைய உருவாக்கக்கூடிய எந்தவித எல்லையும் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுடைய இந்த சட்டில் பாடியானது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். இங்கே தான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான ரோல் இருக்குது. இதனுடைய வளர்ச்சியை தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஈவன் இந்த கான்செப்ட் ஆஃப் பிராணாகுத்தின்னு பேசியிருக்கோம், யோக சக்தி அப்படின்னு அது கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்ஷியஸ்னஸை ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதற்கு வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு வளர்ச்சிக்கு பாசிபிள் இருக்குது. இது பின்னாடி ஃபைனலாக உட்காந்துருக்கிறது தான் உங்களுடைய ஆன்மா. ஆன்மாவுக்கு வந்து எந்த விதமான மாறுதலும் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி அதற்கு உருவானதும் கிடையாது, அழிவதும் கிடையாது. கடைசியில் வந்து மகாபிரளயம்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து கல்கி அவதாரம் நம்ம ஹிந்து மதத்தில் படிச்சிருக்கோம். எப்போ வந்து ஃபைனலி எல்லாம் அழிந்து மீண்டும் உருவான நிலைக்கு போகிறதோ அது வரைக்கும் இந்த ஆன்மாவானது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆன்மானது ஒரு ஃபைனலாக உள்ள இருக்கக்கூடிய இயக்கம் இல்லை உச்ச சக்தி. ஆனால் அதை நம்ம டைரெக்டாக அதை நம்ம பார்க்குறதே இல்லை. அந்த இடைப்பட்ட இந்த சட்டில் பாடியை தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஆன்மீகத்தில். நம்ம ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் சொன்னீங்க. ஆயுர்வேதத்தில் வந்து நம்ம இந்த ஸ்தூல சரீரத்தை வந்து அன்னமய கோஷம்னு சொல்கிறோம். சூக்ஷ்மம் வரும்போது அது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அண்ட் ஆனந்தமய கோஷம் ஆர் த ஆன்மா. நம்மளோட பயிற்சிகள் நீங்கள் சொல்லக்கூடிய தியானம் அல்லது சுத்திகரிப்பு அல்லது பிரார்த்தனை, இது ஸ்தூல சரீரத்துக்கா அல்லது சூக்ஷ்ம சரீரத்துக்கா? ஸ்தூல சரீரத்தினுடைய வாகை யூஸ் பண்ணி சூக்ஷ்ம சரீரத்துக்கு கொடுக்குறது. பாடி இஸ் அ வெஹிக்கிள் தட் தி சோல் ஹஸ் சோசன் வாங்க. இந்த உடலை இந்த ஆன்மா சூஸ் பண்ணியிருக்கு தன்னுடைய ப்ரோக்ரஸுக்காக. ஆனால் அதால் வாயை திறந்து சொல்ல முடியாது.
இந்த கம்யூனிகேஷன்லாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் எபிசோடில் பார்ப்போம். இந்த சட்டில் பாடியிலேருந்து தான் நடக்குது. சட்டில் பாடிக்கு 4 லேயர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த 4 லேயர்னுடைய இயக்கத்தின் மூலமாக தன்னுடைய வேலையை எது நடத்திக்குது. ஆனால் தன்னுடைய வேலை நடக்குதுன்னே தெரியாத தன்னுடைய வேலையை நடத்தக்கூடிய ஒரு விஷயம். எப்படி வந்து நம்மளுடைய தூக்கத்தில் பல விஷயங்கள் நம்ம தெரியாமல் செய்கிறோமோ, நம்ம தான் செய்கிறோம், நம்ம செஞ்சோம் நமக்கு தெரியாது. சில நேரத்தில் கொசு கடிச்சிருக்கோம், தட்டி விடுவோம். நைட்டில் தெரியாமல் ஃபேனை கூட ஆஃப் பண்ணியிருப்போம். காத்தால பார்த்து ஏன் ஃபேன் ஆஃப் ஆச்சுன்னு யோசிச்சுட்ருப்போம். அதை மாதிரி இந்த சட்டில் பாடி தான் இருக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய உடலினுடைய இயக்கத்து கூட பார்த்தீங்கன்னா சட்டில் பாடியிலேருந்து தான் வருது. உங்களுக்கு அந்த 4 லேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 லேயர்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாருமே க்யூரியஸாக இருக்கிறோம். அந்த 4 லேயருக்கு போயிடலாமே. போகலாம், தாராளமாக போகலாம். உலகத்தை பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மனசுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மனதின் வெளிப்பாடுகள் செயலாக வருகிறது. ஸோ இது வந்து இதே சீக்வன்ஸ் தான் இல்லை, ஆனால் பார்க்கக்கூடிய ஒரு புரிதல் அவுட்டர் மோஸ்ட் லேயர் மனசுன்னு வச்சுக்கோங்க. உலகம் பார்க்குது. இது வந்து மனஸ் அப்படின்னு சொல்லி சன்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மனசினுடைய மனசு ஒரு ஃபீல்டுனா இந்த ஃபீல்டு உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஒரு மேக்னிஃபையிங் ஃபீல்டு, ஒரு மேக்னெட் இருக்குன்னா சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புத்தின்னு சொல்லலாம். இந்த புத்தின்றது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், புரிதல் சார்ந்த விஷயங்கள். இது 2 லேயரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈகோ. இந்த ஈகோன்றது அகங்காரம்ன்றது டிரான்ஸ்லேஷன் தமிழில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னி வரைக்கும் எனக்கு சரியான வார்த்தை கிடைக்கல. ஆனால் சரியான ஒரு வார்த்தை சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிட்டி, நான் என்ற சொல்லலாம். Even in Sanskrit, it is a manas, buddhi and ahankar. அகங்கார். அது எங்கே வந்து நம்மளுக்கு இன்னும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா அகங்காரம் சொன்னீங்கனாலே அது நெகட்டிவ்ன்ற மாதிரி வந்துடுது. ஈகோன்றது நம்ம ஒரு எபிசோடில் முன்னாடியே பேசுகிறோம், அணுசக்தி மாதிரி. நான் அந்த கிளாஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னால் கிளாஸை தூக்க முடியும்னா கிளாஸை தூக்க முடியாதுன்னு சொன்னால் இரண்டுமே என்னுடைய ஈகோ எனக்கு சொல்லுது. இந்த ஈகோன்றது ரொம்ப சட்டிலாக சொன்னால் ஒரு 2.5, 3 வயசில் உருவாகிறது. சின்ன வயசில் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொல்லும். 1, 1.5 வரைக்கும் பாப்பாவுக்கு பசிக்குது, பாப்பா ஸ்கூலுக்கு போனோம், பாப்பா அப்பாவோட விளையாடணும். ஒரு 3 வயசு வரும்போது அது பேராக மாறுது. பிரகாஷ்க்கு பசிக்குது, ஸ்ரீவர்மாவுக்கு பசிக்குது, குமாருக்கு பசிக்குது, சூர்யாவுக்கு இப்படி தான் நம்மளது வரும். அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா நான் என்ற அந்த ஐடென்டிட்டி வந்தது. இதுதான் நம்மளை கடைசி வரைக்கும் படுத்துது. நம்ம எல்லாருக்குமே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ். நான் ஒரு எபிசோடில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடியதே அது போயிட்டு அந்த குருவோட வீட்டுக்கு போகிறான். நான் செத்தோன்னே நீ வா, நான் செத்தோன்னே நீ வா. ஃபைனலாக போய் ஒரு குருவை போட்டு தரலாம். அவர் சொன்ன நான்ன்றது அவர் குரு நினச்சி கொண்டுடுறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உன்னுடைய நான் என்ற எண்ணத்தை சரணாகதி தத்துவத்துக்கு கொண்டதுக்கப்புறம் வா முன்னேற்றம் வரும்னு சொல்கிறார். அங்கே தான் நம்மளுடைய உண்மையான திறமைகள் வெளிப்படுகிறது. உடல் நல்லா இருக்கணும் ஈகோ சொல்லுது. ஏன்னா நான் உள்ளே உட்காந்துருக்கேன், நான் உள்ள சந்தோஷமாக இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் உலகத்தை ஆட்டி படிக்கணும். இந்த உடல் எனக்கு வேணும். அது உடல் சீக்காய் நான் படுத்துட்டேன்னு சொன்னால் மூப்பு எய்தியதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? இதற்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சித் இல்லை கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். அங்கேருந்து உருவாகக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு விரிவடைகிறதோ அது ஈகோ ரிஃபைன் பண்ணி அதன் புத்தியின் மூலமாக மனசுக்கு சொல்லி வெளிப்பாடாக வருகிறது. இது 4த்தையும் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்யக்கூடிய விஷயம் தான் பார்த்திங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். இது நம்மளுக்கு ஆக்சுவலாக புரியும் போது மக்களுக்கு என்ன ஒன்று முக்கியமாக புரிய ஆரம்பிக்கணும்னா வியூவர்ஸுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இப்போ நீங்கள் சாதிக்கணும் அதோட பன்மடங்கு 10x 20x 100x 1000x பெட்டராக பண்ண முடியும். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி. இது உங்களுக்கு புரியும் போது ஒரு தீவிரவாதி இன்னும் பெட்டர் தீவிரவாதியாக ஆக முடியும். ஒரு நல்ல ஒரு ஞானி, ஒரு நல்ல கண்டுபிடிப்பாளி, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் இப்போ பண்ணுறத விட இன்னும் பெட்டராகவும் ஆக முடியும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் க்ரோத் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட சட்டில் பாடியில் தான் உட்காந்துருக்கு. என்னோட 21வது வயதில் ஆரோக்கிய கல்வி முடித்த உடனே ஆன்மீக கல்வின்னு சொல்கிறது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டோட 3வது குரு பூஜ்யஸ்ரீ சாரிஜி மகாராஜ் அவங்கக்கிட்ட தூங்குச்சது. எனக்கு கிடைச்ச எல்லா ஆன்மீக அனுபவங்களும் ஆன்மீக பலன்களும் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுனால இந்த ஆன்மீக துறையில் ஒரு மூத்த சகோதரராக, ஒரு மூத்த பயிற்றுவிப்பவராக இருக்கக்கூடிய சகோதரர் பிரகாஷ் அவங்கள சந்தித்து நாம் ஆன்மீகத்துக்கான எல்லாவித சந்தேகங்களுக்கும் விடை தேடிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பயிற்சிகள் ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்மளோட சூக்ஷ்ம சரீரமான மனஸ், புத்தி, அகங்கார், சித் இது எல்லாத்துக்குமே
ஒரு விடை கொடுக்கிறது. இந்த பயிற்சிகள் செய்கிறதுனால உங்களோட லௌகீக வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஆன்மீக வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி நம்ம பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தன்மை மாற்றத்தை நம்ம உணர முடிகிறது. இதில் தியானம்னு சொல்லி ஒரு அங்கம் சொல்லியிருக்கிறீங்க, சுத்திகரிப்புன்னு ஒரு அங்கம் சொல்லியிருக்கிறீங்க, பிரார்த்தனைன்னு ஒரு அங்கம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த தியானம் பண்ணுறது இந்த 4 லேயரில் எந்த லேயருக்கான பயிற்சி இது? 4மே சேர்ந்து அட் எ டைம் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் நேருக்கு எப்படி புரியுன்றது எனக்கு தெரியல. இப்போ நான் 4ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த 4ஆம் கிளாஸ் வகுப்பில் 3, 2, 1னுடைய வகுப்பு சார்ந்த விஷயங்களும் 4ல் இருக்குது. ஆனால் நான் 4 மட்டும் படிக்கலை, 4ம் சேர்ந்து தான் படிக்கிறேன்றது அங்கே புரியும். நம்ம ஆக்சுவலாக ரொம்ப பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட்டுக்கு என்னுடைய ஈகோனோட இம்பேக்டை தினசரி அப்பப்போ செக்கில் வச்சு குறைப்பதற்கு கண்டிப்பாக சுத்திகரிப்புன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தியானம் என்பது தொடர்ச்சியாக அங்கே தான் உங்களுடைய அந்த பிராணாகுத்தின்றது வந்து இறங்கக்கூடிய விஷயத்தினால கான்ஷியஸ்னஸ் சித்தனுடைய எக்ஸ்பேன்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இரண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும்போது உங்களுடைய வெளிப்பாடுகள் புத்தியின் மூலமாக மனசுக்கு உலகத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகள் பேலன்ஸ்டாக இருக்கும். மற்ற 2 லேயரும் இந்த 3rd and 4th லேயர்னுடைய கலெக்டிவ்னுடைய எக்ஸ்பிரஷன் நான் பார்க்குறேன். இந்த 2 லேயர்லையும் தொடர்ச்சியாக இந்த சொல்லக்கூடிய இந்த ஈகோவில் அகங்கார் மற்றும் சித்தில் தொடர்ச்சியாக வேலை ஒவ்வொரு தியானத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும். இதையும் தாண்டிய ஒரு நிலை நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோன்னா, ஒரு கடவுளின் தொடர் நிலை எண்ணத்துக்கு வரணும்னு சொல்கிறோம். தமிழில் அப்படி சொல்கிறது, இங்கிலீஷில் சொன்னால் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்னு சொல்லுவாங்க. தெய்வீக நிலை, ஒரு தெய்வீக விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக எண்ணிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகள், எண்ணங்கள், செயல்கள் தூய்மையாக தான் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போனோன்னு சொன்னால் உங்களுடைய ரிஃபைன்டு ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கும் கடவுளை போன்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் கடவுளுக்கும் ஆல்மோஸ்ட் வித்தியாசமே இல்லை. அவர் படைத்தவர், நான் படைக்கப்பட்டவன், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி என்னுடைய எண்ணங்கள், செயல்கள், உள்ளே வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் தூய்மையின் உச்சிக்கு போயிடுது. இதை தான் நம்மளுடைய அடுத்த லேயர் நோக்கமாக நம்ம ப்ராக்டிஸில் வச்சுட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எந்த ஒரு விஷயமுமே பண்ணும்போது ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, முதன்மையானது எது, 2வது எது, 3வது எது? 3ம் சேர்ந்து தான் தியான பயிற்சி. தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. இதில் ஒரு சாதகர் துவங்கும் போது அவர் தியானத்தில் துவங்குறாரா, சுத்திகரிப்பில் துவங்குறாரா, பிரார்த்தனையில் துவங்குறாரா? நாம் ஒரு 3 நாட்கள்லேயே எளிமையாக தியான பயிற்சியை கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியான பயிற்சியை கற்றுக்கிறது தொடங்கும்போது அவங்க எதுலேருந்து துவங்குறாங்க? தியானத்துலேருந்து துவங்குறாங்களா, சுத்திகரிப்புலேருந்து துவங்குறாங்களா, அல்லது பிரார்த்தனையிலேருந்து துவங்குறாங்களா? இந்த எளிமையாக கற்றுக்கிறது வந்து எந்த மாதிரியான அந்த பயிற்சி முறை இருக்கும்? ஒரு பர்ஃப்யூம் போட்டுட்டு வந்திருக்கா தான் பார்த்தேன் நான். இந்த பர்ஃப்யூமை உடல் அழுக்கு இருக்குமோ அது மேலேயே பர்ஃப்யூம் அடிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்? அழுக்கும் பர்ஃப்யூமும் சேர்ந்து நாட்டம் அடிக்கும். பக்கத்தில் வந்து சென்ட்டு தெரியுது, ஆனால் கொஞ்சம் குளிச்சுட்டு போட்டிருக்கலாமேன்னு சொல்லுவோம். ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தடவை சாரிஜி மகாராஜுடைய சத்கோலில் நம்மளுடைய ஹிமாலயன் ஆசிரமம் ஒன்று இருக்குது, உத்தராகண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பயிற்சியாளர் வந்து சாரிஜி மகாராஜ் கேட்டார். நான் பாபுஜி மகாராஜ் அந்த கேள்வி கேட்டிருக்கேன், அவர் கடைசி வரைக்கும் நேரடியாக பதில் சொல்ல, நீங்கள் சொல்லி தான் ஆகணும். என்னப்பா கேள்வி? தியானம் முக்கியமா, சுத்திகரிப்பு முக்கியமா? 2 தான் முக்கியம். இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, ஏதோ ஒன்று கண்டிப்பாக முக்கியம், நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அப்போ ஃபைனலாக அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு பதில், சுத்திகரிப்பு இல்லாத தியானம் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான உதாரணம், நம்ம வீட்டில் பால் வாங்குகிறோம். நார்மலாக அந்த காலத்தில் பால் பாத்திரத்தில் வாங்குவாங்க, அது கொதிக்க வைப்பாங்க, 2-3 தடவை கொதிக்க வைப்பாங்க இன்றைக்கி தேவைக்கு ஏற்ற மாதிரி. நைட் அது வந்து சில சமயம் கொஞ்சம் ஓவராக கொதிச்சுன்னா தீஞ்சிடும், உள்ளே கருப்பாக மாறிடும். அந்த பாத்திரத்தை அளவாக திரும்பி காத்தால் அதே பாத்திரத்தில் பால் வாங்கினா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது கெட்டு போயிடும், திரிஞ்சு போயிடும். ஆனால் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் பாலாக யூஸ் பண்ண முடியாது. இதை போன்று தான் உங்களுடைய இதயத்தில் வரக்கூடிய இந்த பதிவுகளினுடைய எமோஷ்னல் இம்பேக்ட். இது 2த்தையும் எடுக்காமல் இதுக்கு மேலே போட்டோன்னா, சாரிஜி மகாராஜ் ஒரு தடவை சொன்னார், சுத்திகரிப்பு பண்ணலன்னா திருடன் இன்னும் நல்ல திருடனாக மாறுவான், கெட்டவன் இன்னொரு நல்ல கெட்டவனாக மாறுவான். சுத்திகரிப்புன்றது ரொம்ப 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 முக்கியம். சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, கோழி வந்ததா மூட்டை வந்ததான்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தியானத்தில் தான் பயிற்சி ஆரம்பிக்கிறோம். ஆனால் எப்படி மரான்னு வால்மீகி சொல்லி ராமன் மாறித்தோ,
தியானத்தில் ஆரம்பித்து சுத்திகரிப்புக்கு போனால் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா தாஜியே ஒரு டாக் ரீசெண்டாக அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கார், ஒரு டாக்கில் சொன்னார், தியானத்தை விட்டுட்டு கூட ஒரு நாள் பரவாயில்ல, சுத்திகரிப்பை விட்டுடாது. சுத்திகரிப்பு நம்ம முடிக்கும்போது எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, எதை சுத்திகரிப்பு செய்தோமோ அந்த வெற்றிடத்தை மீண்டும் நிரப்ப வேண்டும். ஏன்னா பவர் ஆஃப் வேக்யூம்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த வெற்றிடம் ஆக்கிட்டிங்கன்னா அது இழுக்கும். அப்படின்னா அந்த இடத்துல எதை ரொப்புறோன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் கரண்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எதுனா திரும்பி அது பிராணாகுத்தியோட வேற ஒரு வெளிப்பாடு தான்.